ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கிராம ஊராட்சி செயலாளர், வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி 2025 ஜாப் பற்றி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து என்ன குளறுபடி நடந்துச்சு, என்ன ப்ராப்ளம் ஆச்சு, ஆக்சுவலாக வெளியில் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, உள்ளே என்ன நடந்துட்டுருச்சு, அப்போ அதை பற்றி 2 வீடியோ பார்த்தோம், டீட்டெயில்ஸாக பார்த்தோம். இப்போ தும்னையில் பார்த்துருப்பீங்க நிறைய கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இப்போ வந்து எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து நேர்காணல் இப்பொழுது எதனால் டிலே ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான். நாளை 5 ஜனவரி 2026 அன்றைக்கி வந்து முக்கிய அறிவிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளதா. இப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நேர்காணல் எப்பொழுது வரும் அப்படிங்கிறத பற்றி போன வீடியோலேயே கொஞ்சம் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அஃபிஷியலாக நமக்கு எந்த அப்டேட்டும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து இது அக்டோபர் 10 வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த ஜாப் சம்மந்தமாக வெளியிட்டிருந்தாங்க. 1 மந்த் அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 1 மந்த்து நெக்ஸ்ட் 1 மந்த் நவம்பர் ஃபுல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் ஷார்ட் லிஸ்ட்டாக பண்ணுறதுக்காக டைம் எடுத்துக்கிட்டதா டிஎன்ஆர்டி சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் 1 வீக்கில் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுறதாகவும் டிசம்பர் 16, 17 வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இது எல்லோரும் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்த விஷயந்தான். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த ஓட்டர் லிஸ்ட்டு எஸ்ஏஆர் ஒர்க்கு ஸ்டாஃப்ஸ் பற்றாக்குறை அப்படிங்கிறதுனால இதை வந்து ஒத்துவிக்கிறதா சொல்லி இந்த கிராம உதவியாளர் ஜாப்ஸ் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னாலே அதுலேயே நிறைய வேலை மாவட்டங்களில் ஒத்தி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இதுவுமே ஒத்தி வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக இது எப்படி ஒத்தி வச்சாங்க அப்படின்னா, ஹால் டிக்கெட்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டேட் வந்து நாளைக்கு இன்டர்வியூ காலையில் நடக்கிறதா இருந்ததை வந்து இன்றைக்கி ஈவினிங் 6 மணி போல் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு இன்டர்வியூ வந்து போஸ்ட்போன் பண்ணப்பட்டதுன்னு டேட்டே மென்ஷன் பண்ணாமல் பண்ணிட்டாங்க. இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துருந்த டைமில் கோர்ட்டில் கேஸ் வந்து போட்டிருக்கிறதாகவும் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கிறதாகவும் சில இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடச்சிருந்தது. ஆனால் அஃபிஷியலாக நமக்கு தெரியாது. எல்லாம் சில வாட்ஸ்அப் மெசேஜஸ், அப்புறம் ஒரு சில பேர் சொல்கிறது, சில கவர்மெண்ட் ஸ்டாஃப் பேசுகிறது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த மாதிரி கோர்ட்டில் வந்து ஸ்டே போட்டிருக்கிறாங்க, கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க பொங்கலுக்கு முன்னாடி வந்து வந்துடும், அந்த கேஸ் நிற்காது, அதிகபட்சம் ஜனவரிக்குள்ளே போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் சொன்னது. ஸோ எப்போ டேட்டு நேர்காணல் நடக்குங்கிற டேட்டு நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. பட் ஆனால் இந்த ஜாப்போ இன்டர்வியூ கேன்சல் ஆகாதுங்கிறத மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். அது நடத்துவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே கண்டிப்பாக அது வந்து போட்டு இந்த ஜாப் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அது போக புது ஷார்ட் லிஸ்டட் வருமா, புது ஹால் டிக்கெட் வருமானலாம் கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட நாலேஜ் படி புது ஷார்ட் லிஸ்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாரையும் வர சொல்லுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அதுக்கு வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. ஆனால் ஷார்ட் லிஸ்ட்டில் இப்போ 1:5ங்கிறத எடுத்தது வந்து 1:10 இல்லை 1:6 இந்த மாதிரி தான் பண்ணலாம். இல்லை இது நிறையா மிஸ்டேக்ஸ் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி போன வீடியோஸில் பார்த்தோம்ல, அதை கொஞ்சம் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளை வந்து 5 ஜனவரி 2026 முக்கிய அறிவிப்பு வர வாய்ப்புள்ள தானே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் வந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே வந்து ஒரு ஹிண்டு மாதிரி ஓடிட்டுருக்கும். அதில் நாளைக்கு டேட்டு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பராமரிப்பு பணிகள் காரணமாக டிஎன்ஆர்டி வலைத்தளம் காலை 10 மணி முதல் 6 மணி வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 6 மணி வரைக்கும் வந்து பயனர்களுக்கு இது நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்காக இது பாசிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இருக்கிறது மூலிமா என்ன சொல்ல வரேன்னா, ஏற்கனவே இப்படி தான் கொடுத்துருந்தப்போ வந்து இந்த மேலே நியூன்னு போட்டு ஒரு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் உள்ள 23 காலி குறைகளை தீர்ப்பதற்காக. அது சம்மந்தமான ஜாப் வந்து இதே மாதிரி கொடுத்துட்டு தான் அப்டேட் பண்ணாங்க. ஸோ பேக்ஹேண்டில் வந்து சில ப்ராசஸ் பண்ணி புதுசாக அப்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி பராமரிப்பு பண்ணின்னு சொல்லிட்டு மேலே ஹிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து நம்ம எல்லோரும் இன்டர்வியூக்காக வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப் இன்டர்வியூக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த அப்டேட் டிஎன்ஆர்டியில் வந்து அது ஒன்று தான் இருக்குது பெண்டிங்கில். ஸோ இந்த பராமரிப்பு பணி வந்து அதுக்கானதாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் மோஸ்ட்லி நிறைய இருக்குது. உனக்கு உறுதியாக தெரியாது, ஏன் அதை பற்றி சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் இதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து 2-3 நாள் ஆயிடுச்சு இது இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து. பட் ஆனால் இப்போ சொல்லணும்னு நான் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு வரதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ நாளைக்கு நீங்களும் வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துட்ருங்க. ஸோ வந்துச்சுன்னா நல்ல நியூஸ் தான். நெக்ஸ்ட் என்ன நடக்குது, எது நடக்குதுங்கிறது நமக்கு உடனே தெரிய வரும். நேர்காணல் தேதி அறிவித்தாலும் அதன் பிறகும் கோர்ட் ஸ்டே வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளதா? இது எதனால் இந்த கொஸ்டின் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய ஜாப் பார்த்தீங்கன்னா ஜாப் இன்டர்வியூ வரைக்கும்லாம் போட்டுருவாங்க, இன்டர்வியூ செலக்ட் பண்ணி லிஸ்ட்டே வெளியிட்டுருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கோர்ட்டில் ஏதாவது கேஸ் போட்டு இதில் முறைகேடு நடந்துச்சு, தப்பு நடந்துச்சு
அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எத்தனையோ ஜாப் வந்து கோட் ஸ்டே பண்ணி நிப்பாட்டி வச்சுருக்கிறதெல்லாம் இந்த நிறைய ஜாப் அப்ளை பண்ணுற ஆளுங்களுக்கு தெரியும். இப்போ இதுலேயுமே வந்து இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் வந்து செலெக்ஷன் பண்ணதில் என்ன தப்பு நடந்துச்சுன்னு ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம். அது நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். தெரில அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த முன்னாடி இருக்கிற வீடியோஸை கூட அது 12 நிமிஷம் 11 நிமிஷம் வரைக்கும் இருக்கும் வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதில் சில இன்ஃபர்மேஷன் முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தப்புகள் நடக்கிற பட்சத்தில் கண்ணு முன்னாடி தப்பு நடக்கிற பட்சத்தில் அதை மென்ஷன் பண்ணி யார் கேஸ் போட்டாலோ இல்லை வந்து செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ஒழுங்காக வந்து அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற அந்த தப்புகளை கவனிக்காமல் திருப்பி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனே அதே தப்பு பண்ணி ஒருவேளை தவறான கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணிட்டாலோ நாளைக்கு அந்த தப்பை மென்ஷன் பண்ணி யாரும் கேஸ் போட்டாலோ ஆஃப்டர் இன்டர்வியூ முடிஞ்சாலுமே வந்து கோர்ட்டில் ஸ்டே ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்து 100% இருக்குது. ஏன்னா அதான் ஆல்ரெடி நிறைய ஜாப்களுக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ எந்த தவறுகளும் இல்லாமல் நேர்மையான முறையில் கரெக்டான ஏன்னா அவங்க மொத்தமாக லிஸ்ட்டை வெளியிட்டுட்டாங்க. லிஸ்ட்டை வெளியிட்டதுக்கு காரணமே இப்போ எதனாலன்னு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கேஸ் போட்டதுனால தான் மொத்தமாக லிஸ்ட்டை வெளியிட்டதாக கூட சொல்கிறாங்க. இல்லைன்னா முதல்ல வெறும் எல்லாருக்கும் வந்து வெறும் ஹால் டிக்கெட் மட்டும் தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மொத்தமாக எல்லாருக்கும் வந்து டோட்டல் லிஸ்ட்டையுமே வந்து வெளியிட்டாங்க. ஸோ டோட்டல் லிஸ்ட்டை வெளியிட்டது காரணமே அந்த கேஸ் போட்டதாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் நாங்கள் நேர்மையாக தான் பண்ணியிருக்கோங்கிற பட்சத்தில் ஆனால் அவங்க வெளியிட்டதுலேயே நடந்த தவறுகள் வந்து கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த தவறுகளை வச்சு மென்ஷன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச தப்பு நான் அந்த இதுக்கு முன்னாடி வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது அதை தவிர வேறு எந்த தவறும் நடக்கலை. நேர்மையான முறையில் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் செலெக்ஷன் பண்ணவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாமல் அந்த தவறுகளை பண்ணியிருக்காங்க. கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷன் ரூல்ஸ் படி அவங்க ஃபாலோ பண்ணலை. ஸோ அதை மென்ஷன் பண்ணி யார் கேஸ் போட்டாலுமே இப்போ போட்டாலும் சரி நாளைக்கு இன்டர்வியூ நடந்து ஜாப்பு லிஸ்ட்டு தவறான கேண்டிடேட்ஸ் யாரையும் எடுத்து அதில் வெளியிட்டாலும் சரி இதை மென்ஷன் பண்ணி போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டே ஆர்டர் வர்றதுக்கு சான்சஸ் 100% ஷுவராக நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை டிஎன்ஆர்டி அஃபிஷியல்ஸ் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு எந்த தவறும் இல்லாமல் அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுபோக சில யூடியூப் சேனல்ஸ் வந்து அவர்களோட வியூஸ்க்காக பரப்பும் வதந்திகள். இப்போ இந்த வேலைக்கு போட்டதுலேருந்தே நிறைய பேர் யூடியூப்ஸில் பார்த்துருப்பீங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ வருது, ஹால் டிக்கெட் எப்போ வருதுன்னு எந்த நியூஸுமே இருக்காது அவங்கள்ட்ட. ஆனால் அவங்களோட தும்னையில் வந்து லிஸ்ட்டு வெளியிடப்பட்டது போட்டுட்டாங்க, இன்னைக்கு வந்துருச்சு நாளைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்காது. 7 நிமிஷம் 8 நிமிஷம் சொன்னதையே திருப்பி பேசிக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் எந்த ஒரு டேட்டாவும் எடுக்காமல் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணாமல் அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை மட்டுமே சொல்லிக்கிட்டே போட்டுட்டு இருப்பாங்க. சில யூடியூப் சேனல்ஸ்லாம் இந்த வேலை சம்மந்தமாகவே ஒரு 4-5 யூடியூப் சேனல்ஸ் வந்து தொடர்ந்து வீடியோ போடணுங்கிறதுக்காகவே டெய்லி வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதோ ஒரு சேனல் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து அப்டேட்டுங்கிறது நமக்கு டெய்லி கிடச்சிட்டே இருக்காது. நமக்கு வந்து இப்போ சேனல் ஆரம்பித்ததே வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கல. சில இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பொய்யாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, சில ஒழுங்கான இன்ஃபர்மேஷனே சொல்ல மாட்டாங்களே, சரி நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லுவோம்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பித்தோம். ஸோ நம்ம இனிமேலுமே நம்மக்கிட்ட நல்ல அப்டேட்டு நல்ல இன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம வீடியோ கொடுக்குறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் வரல, வியூஸ் வரல அப்படின்னா நான் எதுக்காக சொல்லணும்னு எனக்கு, ஏன்னா நான் நிறையா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி எனக்கு தெரிஞ்சதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஆனால் சில யூடியூப் சேனல்ஸ் வந்து பொய்யா வதந்திகள் பரப்புற யூடியூப் சேனல்ஸுமே வியூஸ் போகுது, மிஸ் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்து கொஞ்சம் கவனமாக பார்க்குறவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. சொல்கிற வதந்திகளை வந்து நம்பாதீங்க. இப்போ வரைக்குமே வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும் அப்படிங்கிறது, ஏதாவது ஒரு சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஒரு பேச்சு பேசுகிறது, இந்த மாதிரி தான் நிறைய சேனல்ஸில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பார்க்குற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை கொஞ்சம் அவேராக இருந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு தற்போதைய நிலை பற்றி ஊராட்சி செயலாளர்கள் சங்க தலைவர் கூறிய வீடியோ தமிழ்நிலையே அட்டாச் பண்ணியிருந்தேன். நம்மக்கிட்ட இருக்கிற எவிடன்ஸு வீடியோ எவிடன்ஸுங்கிறது இதுதான். இது யூடியூப் சேனல் ஒரு யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ரிப்போர்ட்டர் ஊராட்சி சங்கத் தலைவர் ஊராட்சி செயலாளர்கள் சங்கத் தலைவர் வந்து ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து சில ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருந்ததில் நம்ம ஊராட்சி செயலாளர் வேலை சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன கிளிப்பு தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எவிடன்ஸ் வந்து ஒன்று தான். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் நானுமே கொஞ்சம் உறுதியாக நம்மளுக்கு உண்மையிலேயே வந்து கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ சீக்கிரமே இந்த ஜாப் வந்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். பார்த்த வியூஸ்லையுமே
போட்ட வீடியோஸில் 1000-2000 வியூஸ் போயிருக்கு. பட் ஆனால் சப்ஸ்கிரைபர் பெருசாக போகல. நான் போன வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கன்னு. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். இல்லைனா வீடியோவை குயிட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ பார்க்குறவங்க கொஞ்சம் பார்க்குற ஆட்களாச்சும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு 5000, 10,000, 1 lakh வியூ போகாதா நமக்கு தெரியாது. பார்க்குற 500 பேர் 1000 பேராக இருந்தாலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். மற்ற சேனல் மாதிரி நம்ம சும்மா வீடியோ போட போகிறதில்ல. நம்மக்கிட்ட டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான், இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக வீடியோ போட போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோ நம்பி பார்க்கலாம். சும்மா வியூஸுக்காக டெய்லி வியூஸ்க்காக வீடியோ போடணும்னு நம்ம போட போகிறது கிடையாது. ஸோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.